जय मिश्वाद परमेश्वर परिवजकाचार्य अष्टोत्तर शतश डिविन ग्रेस अभय चरणारविंद भक्ति वेदांत स्वामी शिला प्रभुपाद की जय. ISKCON founder Acharya Sevit of the whole world Vishwa Guru Srila Prabhupada की जय. अनंत कोटि वैष्णव वृंद की जय. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. निताई गौर प्रेमानंदे हरि हरि बोल. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 1 அத்தியாயம் 17 பதம் 13 பார்க்க போகிறோம். களி பெற்ற தண்டனையும் பரிசும் இந்த அத்தியாயத்துக்கூட பேர். ஓகே. ஆக்யாஹி விருஷ பத்ரம் வஹ. ஆக்யாஹி விருஷ பத்ரம் வஹ. साधूनाम् अकृतागसाम्. साधूनाम् अकृतागसाम् आत्मवैरूप्य कर्तारम्. आत्मवैरूप्य कर्तारम् पार्थानां कीर्तिदूषणम्. पार्थानां कीर्तिदूषणम्. आख्याहि वृषभद्रं वः. साधूनामकृतागसाम् आत्मवैरूप्यकर्तारम् 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 पार्थानां कीर्तिदूषणम्. வாசிங்க. தமிழ் தெரியாதா? அப்போ தமிழில் உட்காந்துட்ருக்கீங்க நீங்கள். பேச தெரியாது. சரி, ஓகே, பரவாயில்ல. ஆக்யாஹி என்னிடம் சொல். விருஷ எருதே. பத்ரம் நன்மை. வஹ உனக்கு. சாதுனாம் நேர்மையுள்ள. அக்ருத ஆகசாம் குற்றமற்ற. ஆத்மவைரூப்ய அங்கவீனம். கர்த்தாரம் செய்பவன். பார்த்தானாம் பிதாவின் புதல்வர்களின். கீர்த்தி தூஷணம் நற்பெயருக்கு இழுக்கை உண்டாக்கும். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை எழுதியது ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.
மொழிபெயர்ப்பு. எருதே, நீ குற்றமற்றவனாயும் முற்றிலும் நேர்மையுடையவனாயும் இருக்கிறாய். எனவே உனக்கு சர்வ நன்மையும் உண்டாகட்டும். உன்னை அங்கவீனப்படுத்தி பிரித்தாவின் புத்திரர்களுக்கு இழுக்கை உண்டாக்கியவன் யார் என்று தயவு செய்து சொல். மறுபடியும் சொல்லுங்க பார்ப்போம். எருதே, நீ குற்றமற்றவனாயும் முற்றிலும் நேர்மையுடையவனாயும் இருக்கிறாய். எனவே உனக்கு சர்வ நன்மையும் உண்டாகட்டும். உன்னை அங்கவீனப்படுத்தி பிரித்தாவின் புத்திரர்களுக்கு இழுக்கை உண்டாக்கியவன் யார் என்று தயவு செய்து சொல். பொருளுரை. மகாராஜா ராமச்சந்திரரின் ஆட்சியையும் அவரது அடிச்சுவடைகளை பின்பற்றிய பாண்டவர்களையும் அவர்களது வம்சத்தினரை போன்றவர்களையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏனெனில் அவர்களது ராஜ்யத்தில் ஒரு பாவமும் அறியாத நேர்மையுள்ள ஜீவராசிகள் ஒருபோதும் துன்பத்திற்கு உள்ளானதில்லை. எருதும் பசுவும் சிறிதும் குற்றமற்ற ஜீவன்களின் சின்னமாகும். ஏனெனில் இம்மிருகங்களின் சாணமும் கோஜலமும் கூட மனித சமூகத்தின் நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டன. பரீட்சித்து மகாராஜனை போன்ற பக்தர்களின் வம்சத்தினர்கள் தங்களது நற்பெயரை இழக்க அஞ்சினர். ஆனால் இன்றைய தலைவர்கள் இத்தகைய குற்றமற்ற மிருகங்களை கொல்லவும் அஞ்சவில்லை. இதில்தான் முன்பிருந்த அரசர்களின் ஆட்சியிலும் பகவானின் சட்டங்களை அறியா பொறுப்பற்ற இன்றைய தலைவர்களின் ஆட்சியிலும் வேறுபாடு காணப்படுகிறது. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின்னிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஓகே, ஸோ நம்ம மறுபடியும் இதை தொடர்றோம். எப்படி கலி தண்டனை அனுபவித்தான், என்ன பரிசு அவன் பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்லோகத்தில் எருது பரீட்சித் மகாராஜா எருது பார்த்துட்டு, நீ குற்றமற்றவனாக இருக்க, நேர்மை உள்ளவனாக இருக்க, உனக்கு சர்வ நன்மையும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசி வழங்குறாரு பரீட்சித் மகாராஜா. ஏன்னா அந்த எருது பார்த்துட்டிங்கன்னா அதுவும் ஒரு சிட்டிசன் தானே, கரெக்டாக? ஸோ அதனால் அவர் ஆசி வழங்குறாரு. இதே ஆசி நம்மளுக்கும் கிடைக்கும். நம்ம முதியவர்கள் ஆசி வழங்குவாங்க. நீ ரொம்ப நல்லவனாக இருக்கடா, உனக்கு எல்லா நன்மையும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும், இல்லையா? ஸோ இங்கே பரீட்சித் மகாராஜா சொல்கிறாரு, நான் பாண்டவர்கள் ராஜ்யத்தில் பிறந்தவன், ரைட்டா? அவங்க வம்சத்திலேருந்து பிறந்தவன் நான். ஸோ என்னுடைய வம்சத்தில் வந்தவங்க யாருமே கஷ்டப்பட்டது கிடையாது. ஸோ அதனால் இப்போ உன்னைய பார்க்கும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. யார் உனக்கு இந்த மாதிரி இழுக்கு உண்டு பண்ணுறது? யார் உன்னை அடித்தது? நீ சொல்லு, தயவு செய்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித் மகாராஜா அந்த எருதை பார்த்து கேட்குறாரு. சரியா? இப்போ இங்கே ஸ்லோகத்தில் பார்த்துட்டிங்கன்னா கீர்த்தி தூஷணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. எங்கே இருக்குது கீர்த்தி தூஷணம்? எங்கே இருக்குது? எந்த லைனில் இருக்குது? லாஸ்ட்.
லாஸ்ட் வேர்டு கீர்த்தி தூஷணம். ஸோ இப்போ பகவத்கீதையில் பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு அர்ஜுனர்கிட்ட, குதஸ்துவா கஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அநாரிய ஜுஸ்தம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட சொல்கிறாரு. அகீர்த்தி, கீர்த்தி தூஷணம். ஸோ அங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, பகவத்கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட, நீ இந்த மாதிரி அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க, நீ சண்டை போடாமல், என்னது இது இப்படி நீ உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சத்திரியன் இந்த மாதிரி அழுதுட்டு உக்காந்துட்டு இருந்தான்னா அதுவும் போர்க்களத்தில் அவனுக்கு வந்து அகீர்த்தி வந்துடும், கீர்த்தி வராது, துஷ்கிருத்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அந்த கீர்த்தி எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள், வம்சத்துலேருந்து வருது. ஏன்னா அர்ஜுனர் வந்து பாண்டவ குலத்தில் பிறந்தவங்க, ரைட்டா? ஸோ அந்த பாண்டவ குலம் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது, ரைட்டா? ஸோ இப்போ நேர்மையாக இருந்தவங்க பாண்டவர்கள். ஸோ இப்போ தர்மத்துக்காக வேண்டி அவங்க வந்து போரிடலைன்னா அக்கீர்த்தி வந்துடும். அதுவும் வேற, அர்ஜுனர் வந்து யார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டார் இதெல்லாமே? துரோணாச்சாரியா கிட்ட வந்து கற்றுக்கிட்டார் இல்லையா? ஸோ துரோணாச்சாரியா, பீஷ்மதேவா, ஸோ இவங்கக்கிட்ட இருந்து பாண்டவர்கள் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க எப்படி தர்மத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து போர்க்களத்தில் வந்துட்டு அவர் வந்து இல்லை, நான் தர்மத்துக்கு நான் பாடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அம்பை கீழே வச்சுட்டாருன்னா, வில்லை கீழே வச்சுட்டாருன்னா என்ன ஆகும்? தர்ம நெறி வந்து போயிடும். ஸோ அதனால அக்கீர்த்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்கிறாரு. ஆனால் இங்கே பாருங்கள், பரீட்சித் மகாராஜா சொல்கிறாரு கீர்த்தி தூஷணம். நான் இப்போ வந்து இந்த மாதிரி என்னுடைய பிரஜைகளை காப்பாற்றலைன்னா, பாண்டவர்கள் என்னுடைய முதியோர்கள் அர்ஜுனர், யுதிஷ்டர் இவங்களாம் பண்ணது எல்லாமே தூஷணம், எல்லாமே நாசமாயிரும். ஸோ அதனால் தயவு செய்து சொல்லு, யார் உனக்கு இந்த மாதிரி ஏன்னோ இந்த மாதிரி பண்ணது, இந்த மாதிரி யார் உன்னை அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எழுதுக்கிட்ட. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது, ரைட்டா? கீர்த்தி தூஷணம். ஸோ இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா, நம்ம முதியவர்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஆசி வழங்கும் போது கீர்த்தியும் பெற வேண்டும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது 16? குழந்தைங்களா? 16 செல்வங்கள், ரைட்டா? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க 14 குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து வந்தது இது? 16னா 14 செல்வங்கள், ரைட்டா? ஸோ இந்த 14 செல்வங்களில் ஒன்று வந்து கீர்த்தி. ஸோ அதை தான் இப்போ வந்து பரீட்சித் மகாராஜா வந்து சொல்கிறாரு. இப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரபுபாதர் வந்து கடைசியில் அவர் சொல்கிறாரு, இதில் தான் முன்பிருந்த அரசர்களின் ஆட்சியிலும் பகவானின் சட்டங்களை அறியா பொறுப்பற்ற இன்றைய தலைவர்களின் ஆட்சியிலும் வேறுபாடு காணப்படுகிறது. ஸோ முன்காலத்தில் வந்து அரசர்கள் வந்து, ஏன் எல்லோரும் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் முன்னாடி வரலாமே, நீங்களாம் பேக் பெஞ்சர்ஸாக என்ன? சரி, ஓகே, பரவாயில்ல. மைக் இருக்கிறதுனால கொஞ்சம் கேட்குது. தூங்க போகிறீங்களா பின்னாடி உட்காந்துக்கிட்டு? சரி, ஓகே. நம்ம பரீட்சித் மகாராஜா எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அவர் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு காதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு கேட்டார். நம்ம பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு காதை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு முற்படுறோம். சரி, ஓகே. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா பகவானின் சட்டங்களை அறியா. இப்போ பகவானின் சட்டங்கள் நிறைய இருக்குது. இப்போ மனிதர்கள் வந்து சட்டங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சட்டங்களை வந்து உடைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பாடுபடுவோம், கரெக்டாக? ஏன்னா நம்ம தலைவர்கள் அந்த மாதிரி.
தலைவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தானா நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். தலைவர்களே ஸ்ட்ரிக்டாக இல்லை, அப்போ நம்ம வந்து என்னென்னா சட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம கையில் எடுத்துக்குவோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சட்டங்கள் பகவானுடைய சட்டம், அதாவது அந்த சட்டம் வந்து எப்படி கொடுக்கப்பட்டது, அந்த சட்டம்னா என்ன, பகவானுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். ஸோ இந்த தர்மம், இந்த சட்டங்கள் வந்து என்னென்னா பகவானால் கொடுக்கப்பட்டது. தர்மம் து சாக்ஷாத், சாக்ஷாத்னா என்ன சொல்லுவாங்க இல்லையா, சாக்ஷாத் அச்சடித்த மாதிரி இருக்காம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? ஸோ அதுதான் இது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் நவை விதுர் ரிஷயோ நா அப்பி தேவாக. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த வேதங்களில் இருக்கிறது எல்லாமே சட்டங்கள், சரியா? ஸோ இந்த வேதங்கள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இது எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வேதங்களுடைய சட்டங்கள் வந்து நீங்கள் வந்து சத்துவகுணத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் ஆனால் பகவான் வந்து அந்த வேதம் மூலியமாக நம்ம லைஃபுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து நிஸ்திரைகுண்யாவாக இருக்கணும். நிஸ்திரைகுண்யானா என்ன? குணங்களுக்கு அப்பாற்பட்டது. என்னென்ன குணங்கள் இருக்குது முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். நான் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு வர வேண்டும். ஸோ அதுதான் நம்மளுடைய கோலாக இருக்கணும், சரியா? ஸோ இப்போ இந்த சட்டங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சத்வகுணத்தில் இருந்தாலும் கூட இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க முடியாது, ரைட்டா? அதுக்கு தான் ஆச்சாரியா ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். ஸோ இங்கே வந்து சொல்கிறாங்க பாருங்கள், நவை விதுர் ரிஷயோ, ரிஷிமுனிகளும் அவங்களுக்கு வந்து தெரிய வராது. அதுக்கடுத்து நா அப்பி தேவாக, தேவர்களாலும் சொல்ல முடியாது. இந்த சட்டங்கள், இந்த வேதம் வந்து கரெக்டாக சொல்லணும்னா அவங்களாலையும் சொல்ல முடியாது. அதுக்கடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், ந சித்த முக்கியா அசுரா மனுஷ்யா. ஸோ இந்த மாதிரி சித்தர்கள், நம்ம வந்து சித்தர்கள் நல்லா பெருசாக பேசுவோம் இல்லையா? ஸோ சித்தர்களாலையும் சொல்ல முடியாது, அசுரர்களாலையும் கண்டிப்பாக சொல்ல முடியாது, மனிதர்கள் அவங்களாலையும் சொல்ல முடியாது. குட்டோ நோ வித்யாதர சாரணாதய. ஸோ வித்யாதரா, சாரணாஸ், இந்த மாதிரி இன்னும் மேல் லோகத்தில் அவங்க எல்லாமே இருக்காங்க. தபலோகம், ஜனலோகம், மகர்லோகம். ஸோ இந்த மாதிரி நிறைய லோகங்கள் இருக்குது. ஸோ அந்த லோகங்களில் வந்து யார் யார் இருக்காங்களோ அவங்களாலையும் சொல்ல முடியாது கரெக்டாக இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட சட்டம் என்ன, பகவானுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் பகவானுடைய சட்டம் என்ன? பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காரு? பகவானுடைய சட்டம் சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜா. ஸோ அந்த சரணாகதியே பகவானுடைய சட்டம், அவ்வளோதான். அவர் சொல்கிறத நம்ம வந்து அப்படியே செஞ்சிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து எந்த கஷ்டமும் இருக்காது. அவர் வந்து இந்த மாதிரி சொல்லலை, நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து சொல்ல, இந்த மாதிரி சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா உனக்கு துணிமணியெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை இல்லையா? ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீ என் மேலே நேசமாக இரு, அன்பாக இரு. நீ அன்பாக இருந்தேன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் எனக்கு சேவை பண்ணலாம், அதே மாதிரி நானும் உங்களை வந்து நல்லா பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மனிதனுடைய கோல் பார்த்துட்டிங்கன்னா, நோக்கம், இந்த மனித குலத்தோட நோக்கம் வந்து என்னென்னா, நம்ம வந்து பகவானை வந்து நேசிக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை இதுக்கு மேலே. ஸோ இதுதான் சரணாகதி. சரணாகத்தினா இப்போ வந்து நம்ம ஸ்லேவ் மாதிரி நினச்சிக்குவோம். ஸ்லேவ்னா என்னது? அடிமை.
அடிமை யாருக்குமே பிடிக்காது. அடிமையாக இருக்கிறது யாருக்கு பிடிக்கும் இல்லையா? ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டிங்கன்னா டீச்சர் வந்து ஒரு ஸ்டிக்கு எடுத்துகிட்டு இது பண்ணுன்னு சொன்னால் இப்போ உள்ள குழந்தைங்க வந்து எதிர்த்து பேசிடுவாங்க. யார் நீ, எதுக்கு நீ வந்து பெரம்பெல்லாம் தூக்குற? பெரம்பெல்லாம் மறந்துருப்பாங்க அவங்க இல்லையா? ஸோ அதுக்கு மேலே இப்போ வந்து கோர்ட் கேஸு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து பெருசாக்கிடுவாங்க. ஸோ அந்த அடிமைத்தனத்தை வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லி கொடுக்கலாம். இங்கே வந்து சரணாகதி. சரணாகத்தினா நேசமாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பகவான்கிட்ட அந்த அன்பு வந்து பகவான்கிட்ட இல்லை. ஸோ அந்த அன்பு எங்கே இருக்குது? அன்பு எங்கே இருக்குது? அன்பு வந்து என்னுடைய பிள்ளைங்க மட்டும்தான், என்னுடைய இந்த சர்க்கிள், அவ்வளோதான். இதுக்கு மேலே யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டேன் இல்லையா? பட் ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கணும். எனக்கு தெரியும், நான் வந்து ஸ்கூலில் படிக்கும் போது நீங்கள் வந்து முதியவர்களாக இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ யாராவது ஒரு பையன் வரான்னு வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தை இல்லை, அவன் வந்து தண்ணி கேட்குறான்னு வச்சுக்கோங்க, உடனடியாக நம்ம வந்து இட்ரா வாட்டர் பாட்டில் குட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவனுக்கு கொடுப்போம், தண்ணி குடிடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து சொல்லி கூட கொடுக்க மாட்டோம், நம்ம வந்து சொல்லி அனுப்புவோம். யாராவது தண்ணி கேட்டாங்கன்னா கொடுக்காத, இந்த தண்ணி உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பகவான் மேலே அன்பாக இருக்கணும்னா எல்லார் மேலேயும் அன்பு இருக்கணும். அதுதான் சரணாகதி, ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஜபம் பண்ணணும், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஸோ இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதை வந்து நீங்கள் வாரம் இல்லை டெய்லி உட்காந்து கேட்கணும். பாகவதம் வந்து டெய்லி உட்காந்து கேட்கணும். இதுதான் சொல்யூஷன், வேறு எந்த சொல்யூஷனும் இல்லை. இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இதை தான் நீங்கள் பரீட்சித் மகாராஜாவும் பண்ணார், இதை தான் மற்ற பக்தர்களும் பண்ணாங்க, ரைட்டா? ஸோ இதை கேட்க 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 நம்ம மனசு சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆன பிறகு அவ்வளோதான், எல்லார் மேலேயும் நேசமாக இருப்போம். நம்ம பகவானுடைய பக்தியும் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் இது பண்ணுறதுக்கு தான் நம்ம எதுக்கு பாகவதம் 18,000 ஸ்லோகம் எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் பகவான் கிருஷ்ணரை பற்றி அவங்க வந்து என்ன புகழ்ந்து பாடுறாங்க 18,000 ஸ்லோகத்துலேயும். ஸோ இதை வந்து நம்ம 18,000 ஸ்லோகமும் ஒரே அடிக்கு நம்ம உட்காந்து கேட்க முடியாது. ஸோ ஒவ்வொரு நாள் நீங்கள் உட்காந்து கேளுங்க. கேட்கும் போது பகவானுடைய புகழ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும், எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அஜாமிலனுடைய கதை தெரியும், கரெக்டா? ஸோ அஜாமிலன் வந்து யார்? பிராமணன். ஓகே, அதுக்கடுத்து என்னாச்சு அவனுக்கு? ஓகே, இப்போ இருக்கிற கட்டத்தில் நம்ம வந்து சூத்ராணின்னு சொல்லக்கூடாது, ரைட்டா? அவங்க வந்து வியபச்சாரி. ஸோ இப்போ பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, மாம்சயோ வியபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே. ஸோ அங்கேயும் அவ்வியபச்சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவ்வியபச்சாரி, வியபச்சாரினா அடல்ட்ரேட்டர்னு அர்த்தம். பாலில் வந்து இது கலந்து கொடுத்தாங்கன்னா, அதில் தண்ணி கலந்து கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா? என்னங்க இது பாலில் வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா மாட்டீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும், ரைட்டா? ஸோ
கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு அவ்யபச்சாரி. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, இல்லை எந்த ஒரு ஜெண்டர் இருந்தாலும் சரி, ரைட்டா, எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ நம்ம வந்து வியபச்சாரியாக இருக்கக்கூடாது, அவ்யபச்சாரியாக இருக்கணும். அப்படின்னா என்ன? கலப்படம் இல்லாமல் இருக்கணும். நம்ம மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு செயலில் ஒன்று பண்ணி வார்த்தையில் ஒன்று சொல்லி எதுக்கு? இதுதான் வேண்டான்னு சொல்கிறார் கிருஷ்ணர். ஸோ என்னைய பற்றி என்னுடைய புகழை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு இல்லையா? ஸோ இங்கே வந்து அஜாமிலன் வந்து யமதூதர்கள் வந்து எடுத்துகிட்டு போகும்போது விஷ்ணு தூதர்கள் வந்து ஸ்டாப், எதுக்கு இவனை எடுத்துகிட்டு போகிற? இவன் வந்து நாராயணன் என்னுடைய மாஸ்டருடைய பேரை சொல்லியிருக்கான், ஸோ இவனை கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஷ்ணு தூதர்கள். பட் ஆனால் யமதூதர்கள் சொல்கிறாங்க வேத பிரணயித்தோ தர்மஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்ன வேத பிரணயித்தோ தர்மஹா? ஸோ இந்த தர்மங்கள் எல்லாமே வேதத்தில் வந்து சொல்லியிருக்கு, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார்? யமதர்மராஜா. யமதர்மராஜா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யமதூதர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து சொல்கிறாங்க, இல்லை நீ சொல்கிறது தப்பு, உனக்கு வந்து ஒரு பாட்டு தான் சொல்லி கொடுத்துருக்காரு யமதர்மராஜா, போய் நீ யமதர்மராஜா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஷ்ணு தூதர்கள். ஸோ அப்போ தான் யமதர்மராஜா கிட்ட போயிட்டு யமதூதர்கள் கேட்கும் போது இந்த மாதிரி இவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க, விஷ்ணு தூதர்கள்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னது இது? அவங்களுக்கு விஷ்ணு தூதர்கள்னு தெரியாது. ஆக்சுவலாக அவங்கள பார்க்கும்போது என்னது இவ்வளோ அழகாக இருக்காங்க அவ்வளோதான் தெரியும். ஸோ அவங்க போயிட்டு யமதர்மராஜாட்ட போய் கேட்கும்போது யமதர்மராஜா சொல்கிறாரு, யார் யார் திலக்கம் வச்சுருக்காங்களோ, விஷ்ணு திலக்கம் வச்சுருக்காங்களோ, யார் யார் கண்டி மாலை போட்டிருக்காங்களோ அணிஞ்சிருக்காங்களோ, யார் யார் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்கள வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா வந்து யமதூதர்கள்கிட்ட சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், யமதர்மராஜாவுக்கு வந்து தெரியும் என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா சத்வகுணத்தில் இருக்கிறவங்க ஒரு சட்டங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க ஒரு சட்டங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க, தமோ குணத்தில் இருக்கிறவங்க ஒரு சட்டங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக வேண்டி தான் புராணங்களே 18 புராணங்கள் வந்து 6 பிரிச்சிருக்காங்க. 6 புராணங்கள் வந்து சாத்விக குணத்தில் உள்ளவங்களுக்கு, 6 புராணம் ரஜோகுணம், 6 புராணம் தமோ குணத்தில் உடையவங்களுக்கு, இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. சரியா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த சத்வகுணத்தில் இருக்கிறவங்களோ ரஜோகுணத்தில் இருக்கிறவங்களோ தமோ குணத்தில் இருக்கிறவங்களோ அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து சரணாகதியை வந்து தெரிஞ்சுக்க முடியாது. சரணாகத்தினா என்னன்னு தெரியாது. ஆனால் சத்வகுணத்தில் இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து கேட்பாங்க, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க நம்ம காது கொடுத்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காருவாங்க. மற்றவங்க வந்து உட்கார மாட்டாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட சொல்கிறாரு, போர்க்களத்தில் சொல்கிறாரு. போர்க்களத்தில் வந்து ரொம்ப கோபம் வரணும் இல்லையா? அப்போ தான் கோபம் வந்து சண்டை போட முடியும். அப்போ அர்ஜுனர் வந்து ரஜகுணத்தில் இருக்கணும், ஆனால் ரஜகுணத்தில் இல்லையே. அங்கே வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட சொல்கிறாரு, நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டு மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அர்ஜுனன் என்ன பண்ணார்? அதுக்கடுத்து போய் சண்டை போட்டார். அப்புறம் ரஜகுணத்தில் இல்லையா அவர்? இல்லை. கிருஷ்ணர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே அர்ஜுனர் வந்து ஃபாலோ பண்ணார். கிருஷ்ணர் வந்து சண்டை போட சொன்னாரா? சண்டை போட்டார். கிருஷ்ணர் வந்து யாரையாவது காப்பாற்ற சொன்னாரா? காப்பாற்றினார். ஸோ இதுதான் அவர் வந்து பண்ணார். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே அவர் பண்ணுவார். இதுதான் சரணாகதி. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. நம்மளும் சாப்பிடுவோம், கரெக்டாக? யாராவது பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோமா? அவங்க வந்து சொல்லுவாங்களா இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, எடுத்து நம்ம வந்து சாப்பிட்ருவோம். ஓ பிரசாதம். சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரசாதம்னு தெரியாது. அவங்க எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த பன்னு வேணாம், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க.
இல்லை கிச்சடி எடுத்துகிட்டு எனக்கு இது கிச்சடியா எனக்கு பிடிக்காது, எனக்கு வேறு ஏதாவது லெமன் ரைஸ் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒருத்தவங்களை பார்க்க போயிருந்தேன். நான் அவங்களுடைய குழந்த, அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு கேக் பாக்ஸ் கொடுத்தேன். நான் ஒரு தடவை அந்த கேக் பாக்ஸை நல்லா சாப்பிட்ருச்சு. சரியா? 2வது தடவை போனேன், இந்த முறுக்கு எடுத்துகிட்டு போனேன். நான் கொடுக்கும்போது முறுக்கா எனக்கு பிடிக்காது, பிரசாதம்டா சாப்பிட்றா, நோ எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டான். பாருங்க, பிரசாதத்தோட வேல்யூ கூட அவனுக்கு தெரியல இல்லையா? ஸோ இது வந்து தர்ம நெறி கிடையாது. பிரசாதம்னா உடனடியாக வாங்கி சாப்பிட்றணும், அதுதான் பிரசாதம். ஆனால் இப்போ வந்து பிரசாதம்னா இன்னொன்று ஒரு இது இருக்குது. நம்ம வந்து ஒரு லட்டு கொடுத்தோம்னா, சாமி இவ்வளோ சின்னது கொடுங்க, அவ்வளோ போதும். ஆனால் இஸ்கானில் பார்த்துட்டிங்கன்னா பிரசாதம்னா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக வரும்னு அவங்களுக்கு தெரியாது. இல்லை, எனக்கு சின்னது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன் நான், கோயம்புத்தூரில். அங்கே போயிருக்கும் போது ஒரு லட்டு, புஷ்பாஞ்சிக்கெல்லாம் லட்டு கொடுப்பாங்க இல்லையா? அந்த லட்டு கொடுத்தேன் நான். அவர் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 லட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு 2 லட்டு, என்னது 2 லட்டுவா, அவ்வளோதானா? அவர் சொல்கிறாரு ஓப்பன் பண்ணிவிட்டு, சாமி 2 லட்டுவா, 2 லட்டு கொடுத்துட்டீங்க. சரி நான் வந்து சின்னதை எடுத்துக்கிறேன். நான் சொல்கிறேன், இல்லை 1 லட்டு சாப்பிடுங்க, இன்னொன்று ஒரு லட்டு பேக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. கடைசி வரைக்கும் கேட்கல. அதை எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள், நீங்கள் சத்வகுணத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து வேத சட்டம் என்னன்னு தெரியாது. வேதத்துடைய சட்டம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, வேதேஷ்ட சர்வே அகம் ஏவ வேத்யா. கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பகவத்கீதையில் இதுதான் கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, வேதவாத ரதா பார்த்தா நானியதஸ்தீதி வாதினஹா. ஸோ இப்போ வந்து நிறைய சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க, ரிச்சுவல்ஸ், சடங்குகள். ஸோ அந்த சடங்குகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியாது ஃபஸ்ட்டு வந்து யாரை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு யாரை வழிபடுவாங்க? விநாயகரையா? என்ன மந்திரம் சொல்லி கூப்பிடுவாங்க? மந்திரம் இல்லாமல் பண்ணுவாங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயி சர்வ விக்னோபசாந்தியை சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்களா? அது வந்து என்னென்னா, விநாயகரை வந்து பிடிக்கும் போது அவங்க வந்து சொல்லுவாங்க, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அந்த மந்திரத்தை விநாயகருக்கே வச்சுட்டாங்க. பட் ஆக்சுவலாக அது வந்து சுக்லாம்பரதரம் விஷ்ணும் இல்லையா? அது வந்து விஷ்ணுவுக்கு உரியது. ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை கூப்பிட்றீங்கன்னா விஷ்ணுவை கூப்பிட்றீங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து சுக்லாம்பரதரம் விஷ்ணு இப்படி சொல்லியிருக்கணும். பட் ஆனால் டைம் போய்கிட்டு இருக்கே, அதனால அவங்க வந்து 2 இது ஒரே இதுக்கு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ வேதங்கள் இந்த மாதிரி சடங்குகள் பண்ணும்போது கிருஷ்ணரை பற்றி அவங்க வந்து தெரிஞ்சுக்கலைன்னா எல்லா சடங்குகளும் இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தில் இருக்க போகுது. பக்தியில் வரப்போகிறது கிடையாது, சரணாகதியில் வரப்போகிறது கிடையாது. ஸோ இதுதான் வேதவாத ரதா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அவங்க எல்லாமே வாதங்கள் பண்ணுவாங்க, நிறைய வாதங்கள் பண்ணுவாங்க. ஆனால் பக்தினா என்னன்னு தெரியாது, சரணாகத்தினா என்னன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். ஏன்னா நீங்கள் கேட்குறது சாதாரண நூல் கிடையாது, இது வந்து பாகவத நூல் இது. ஸோ பாகவதம் வந்து டெய்லி கேட்கும் போது நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு. பத்ரம் நம்ம பார்த்தோம். பத்ரம் வேர்டு எங்கே இருக்கு பத்ரம் வார்த்தை? ஓகே, பத்ரமுடைய அர்த்தம் என்ன?
சேஃப்டியா? துன்பமா? அபத்ரா. அபத்ரானா துன்பம். ஸோ பத்ரானா நன்மை அப்படின்னு அர்த்தம். சுபத்ரா கேட்டிருக்கீங்க இல்லையா? ஜெகநாத் பலதேவ் சுபத்ரான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுபத்ரா. சுபத்ரானா ரொம்ப நன்மை, பத்ரா அப்படின்னா நன்மை. சரியா? ஸோ அந்த பத்ரா. அபத்ரேஷு. அபத்ரேஷுனா துன்பம். இந்த பாகவதம் கேட்க கேட்க நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு, அந்த துன்பங்கள் எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து பாகவதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யார் வீட்டில் பாகவதம் இருக்கு? இருக்கா? எது? ஃபோனா? புக் இருக்கா? வெரி குட். படிப்பீங்களா? டெய்லி டெய்லி படிக்கிறீங்க? வெரி குட். டெய்லி படிப்பீங்களா நீங்கள்? ஓகே. ஸோ டெய்லி படிக்கணும் பாகவதம். ஸோ இதை வந்து நம்ம வந்து டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கணும். யார் யார் படிக்கலையோ அவங்க எல்லாருமே மற்றவங்கள பார்த்து அட்லீஸ்ட்டு நீங்களும் செயல்படணும். சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணன் வந்து சொல்கிறாரு, சர்வ தர்மான் பரித்யஜ. இதை வந்து யார்கிட்ட வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ யார்கிட்ட வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்? ஸோ அங்கே தான் மகாஜனர்கள் பற்றி சொல்கிறாரு. மகாஜனர்கள் யார் யார்? ஸ்வயம்பு நாரத சம்பு குமார கபிலோ மனுஹு பிரஹலாதோ ஜனகோ பீஷ்மோ பலிர் வையாசகிர் வயம். ஸ்வயம்பு யார்? ஸ்வயம்பு பிரம்மா. பிரம்மா வந்து ஸ்வயம்பு. நாரதா உங்களுக்கு தெரியும், நாரதா யாருன்னு. சம்பு. சம்புவும் உங்களுக்கு தெரியும், சிவன். குமாரர்கள் யார்? குமாரர்கள் சனத்குமாரர்கள். கபிலோ கபிலமுனி. பிரபுபாதர் கூட கபிலமுனியோட டீச்சிங்ஸ் வந்து ஒரு புக்காக எழுதியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் படிக்கலாம். மனு யார்? மனு. மனுவில் இருந்தால் மனுஷர்கள்னு பேர் வந்தது, ஸ்வயம்புவ மனு. அதுக்கடுத்து பிரஹலாதோ யார்? பிரஹலாதர். இது கூட நிறைய பேருக்கு தெரியாது, பிரஹலாதனா யாருன்னு தெரியாது. அவர் தான் நரசிம்மாவே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாது. நெக்ஸ்ட்டு ஜனக்கோ. ஜனக மகாராஜா யார்? ஜனக மகாராஜா சீதாவுடைய அப்பா. கரெக்டா? சரி. பீஷ்மோ. பீஷ்மதேவர் தெரியும் இல்லையா? சரி. பலீர் பலி மகாராஜா. வையாசகிர் யார்? வையாசகிர் சுகதேவர். சுகதேவர் கோஸ்வாமி. ஸோ அவர் தான் வையாசகிர். வயம். ஸோ வயம்னா அவர் வந்து தன்னை சொல்லிக்கிறாரு. யார் சொல்கிறாரு? இது யமதர்மராஜா சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி 12 பேர் இருக்காங்க. இந்த 12 பேருக்கும் சரணாகத்தினா என்னன்னு தெரியும். ஸோ இப்போ யமதர்மராஜாவோட பேரை சொல்லும் போது எல்லாத்துக்கும் பயம் வரும். எங்கடா வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டிகிட்டு போகலை, பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பயம் வரும். ஆனால் யமதர்மராஜா வந்து ஒரு மகாஜனன்னு யாருக்குமே தெரியாது. பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? சரணாகதி, பகவான்கிட்ட எப்படி சரணாகதி அடையிறது அப்படின்னு தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எதுக்கு பயம்? பயமே இல்லையே. நாராயண பராசர்வே நான் குட்டஷ்டன பிப்யதி. யார் யார் நாராயணனை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பிப்யதி, அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, பயம். பயம் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ யாருக்கு பயம் இருக்கோ அவங்க எல்லாருமே நாராயணன் மேலே அந்த ஒரு ட்ரஸ்ட் இல்லை, பக்தி இல்லை, சரணாகதி இல்லை. கரெக்டாக? இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுறீங்க, கிருஷ்ணரை வந்து கூப்பிடுறீங்க. கரெக்டாக? நெக்ஸ்ட் லைஃபு நீங்கள் யார்கிட்ட போவீங்க? கிருஷ்ணர்கிட்ட போவீங்களா? சரி. இப்போ நீங்கள் வந்து அன்போடு நீங்கள் வந்து கிருஷ்ணரை வந்து கேட்குறீங்க, கிருஷ்ணா உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட வரணும், உங்கள் சேவை பண்ணணும், உங்கள் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுறீங்க. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் லைஃப்பில் வந்து கிருஷ்ணர்கிட்ட போகும்போது எதுக்கு பயம்? இந்த உடலை விட்டு பிரியறதே ஒரு பயம் இல்லையா? அதான் அஜாமிலன் வந்து இப்போ கத்துறான்.
இல்லை நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மகனை தான் கூப்பிடுறான். பட் ஆனால் உண்மையிலேயே நாராயணன் கூப்பிடல. இதே மாதிரி நம்மளும் இருப்போமா? கஷ்டம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் மொமெண்ட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், அடுத்த நிமிஷத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறது, கிருஷ்ணா உங்ககிட்ட வரணும், சேவை பண்ணணும், சேவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அடுத்த நிமிஷத்தில் உயிர் போயிடுச்சுன்னா பயம் பயம் பயம், நோ 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 நோ, இல்லையா? ஸோ இதுலேருந்து வெளியில் வரணும். அதோடைய சிம்டம் என்னென்னா நாராயண பரா சர்வே. இப்போ நீங்கள் வந்து நாராயணன் நோக்கி பக்தி பண்ணிங்கன்னா அந்த பயம் ஒன்று மல்கி போயிடும், பயம் வரவே வராது. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, துவாதசைத்தே விஜானீமோ தர்மம் பாகவதம் பட்டாக குஹ்யம் விஷுத்தம் துர்போதம் எம் ஞாத்வாமிருதம் அஷ்ணுதே. ஸோ இது வந்து என்னென்னா குஹ்யம்னா என்ன? ரகசியம். இது வந்து மிகப்பெரிய ரகசியம். வேதங்கள் வந்து நிறைய இருக்கு, நிறைய பேர் படிக்கிறாங்க, அதில் என்ன ரகசியம்? கரெக்டா? ஸோ இப்போ பாருங்கள், அந்த ரகசியம் வந்து சரணாகதி. ஸோ ஆச்சாரியர்கள் வந்து இதை ரகசியமாக வைக்கலை. ஸோ இது எல்லாமே யார் யார் பக்தர்கள் வராங்களோ அவங்களுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த பாகவதம் எல்லாம் படிக்க வராது. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஜபம் மட்டும் பண்ணு. ஹரே கிருஷ்ண மந்த்ரா ஃபுல்லாக சொல்ல வரலையா? சரி, ஹரே கிருஷ்ணா நிறைய ஆட்டோக்காரங்கலாம் நான் சொல்லுவேன், நான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ஹரே. ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க, எப்படியோ பற்றி அவங்க சொல்லிடுவாங்க. கரெக்டாக? பட் ஆனால் நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா எல்லாருக்கிட்டேயும் அந்த கிருஷ்ண உணர்வு இருக்குது, அந்த இதயத்தில் வந்து இருக்குது கிருஷ்ண உணர்வு. ஜஸ்ட்டு அவங்ககிட்ட போயிட்டு யாரை பார்த்தாலும் நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லுங்கள், நீங்களும் உங்களுக்கும் அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்துடும். ஏன்னா இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, இது ஒன்று தான். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து ரகசியம். ஓகேவா? ஸோ அந்த ரகசியத்தை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ரகசியம் வந்து 4 சம்பிரதாயங்கள் மூலியமாக கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து பிரம்ம சம்பிரதாயம், 2வது குமார சம்பிரதாயம், 3வது ஸ்ரீ சம்பிரதாயம், 4வது ருத்ர சம்பிரதாயம். சரியா? ஸோ இந்த 4 சம்பிரதாயங்கள் மூலியமாக நம்மளுக்கு வந்து இந்த ரகசியத்தை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரகசியம்? கிருஷ்ண பக்தி, சரணாகதி. சரணாகதி என்பது ரகசியம். இது வந்து யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து சரணாகதி அடைய வரல, இங்கே நம்ம வந்து மாஸ்டர் ஆகிறதுக்கு வந்திருக்கோம் இங்கே, இல்லையா? மாஸ்டர் ஆகிறதுக்கு. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா போய் சொல்லுவாங்க, ஏய் நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்லுவான், இல்லை நான் பண்ணுறது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். கேட்கவே மாட்டான். ரைட்டா? அது 5 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, 90 வயசாக இருந்தாலும் சரி, இப்போ உள்ள சின்ன குழந்தைங்க கூட இல்லை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மாஸ்டர் ஆகிறதுக்கு வந்திருக்கோம், சரணாகதி அடைய வரல. ஸோ அந்த மாஸ்டர் மென்டாலிட்டியில் நீங்கள் வந்து சரணாகதியை வந்து அடிமைத்தனம்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. ரைட்டா? பட் ஆனால் இது அடிமைத்தனம் கிடையாது. சரணாகதி என்பது கடவுளை நேசிப்பது. நம்மளுக்கு இவ்வளோ இது கொடுத்துருக்காரு அவர். ரைட்டா? இவ்வளோ இது கொடுத்துருக்காரு, நம்ம கேட்காமலே நிறைய இது கொடுத்துருக்காரு. நல்லதெல்லாம் நம்ம விட்டுருவோம், கெட்டதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு
எதுக்கு கடவுள் இந்த மாதிரி பண்ணுறாரு, எதுக்கு கடவுள் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதை விட்டுறணும். ஸோ கடவுள் ஏதாவது நம்மளுக்கு பண்ணுறாருன்னா, நம்ம எல்லாமே கடவுளுடைய குழந்தைங்கள்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட்டு வார்த்தையில் மட்டும்தான் வரும், செயல் எங்கே வருது? செயலில் வர மாட்டேங்குதே. செயலில் வரணும் ரைட்டா? அர்ஜுனர் மாதிரி இருக்கணும். அதுதான் பகவத்கீதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த சம்பிரதாயம், நம்ம இஸ்கானுடைய சம்பிரதாயம் என்ன சம்பிரதாயம்? பிரம்ம சம்பிரதாயம். பிரம்ம சம்பிரதாயம் மூலயமா உங்களுக்கு வந்து சரணாகதி என்னன்னு உங்களுக்கு தெரிய வருது. இதே இது நீங்கள் மற்றதுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து சம்பிரதாயம் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டான், ஆனால் ஏதாவது ஒரு மந்திரமோ தந்திரமோ ஏதாவது பண்ணுவான். ஸோ வேதங்கள் வந்து சொல்லியிருக்கு, சம்பிரதாய விஹினாயே மந்த்ராஸ்தே நிஷ்பல மதஹா. இந்த சம்பிரதாயத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது சம்பிரதாயம் போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது மந்திரமோ தந்திரமோ இல்லை ஏதாவது ஒரு சடங்கோ பண்ணிங்களோ அதுக்கு வந்து எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா மனிதனாக பிறந்தவன் சரணாகதி அடைய வேண்டும், அவ்வளோதான் ரைட்டா? இதை விட்டுட்டு எனக்கு வந்து இமீடியட்டாக எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது சடங்கு பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். நம்ம பாக்கெட்லேருந்து காசு தான் போகுமே தவிர்த்து நம்மளுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. காசு தான் போகும், நீங்கள் சம்பாதிச்ச காசு தான், சரியா? எல்லாமே நன்மையில் முடியணும். அதுக்கடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு, ஏதாவான் ஏவ லோகேஸ்மின் பும்சாம் தர்மபரா ஸ்மிருதா. தர்மபரா, பரோ தர்மோ ரைட்டா? பரோ தர்மோ, பரமாத்மா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னது பரமாத்மா? நம்மளாம் ஆத்மா. பரமாத்மானா சுப்ரீம், பரம்பொருளே அப்படின்னு சொல்லுவோம், பரமாத்மா. அதே மாதிரி இங்கே தர்ம பரஹ, பரதர்மா. அது என்ன பரதர்மா? சுப்ரீம் தர்மா. என்னது அது தர்மா? பக்தி யோகோ பகவதி. ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க பக்தி யோகம் பண்ணணும், அதுதான் பரோதர்மோ ரைட்டா? பகவதி, பகவான் மேலே. தன்னாம கிரகணாதிபிகி, அது வந்து எது மூலியமாக வருது? ஃபஸ்ட்டு ஆதி சேவை வந்து என்னென்னா தன் நாமம், பகவானுடைய நாமம் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து பகவானுடைய நாமம் நீங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்பப்போ உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குதோ அப்பப்போலாம் நீங்கள் ஜபமாலை எடுத்து ஜபம் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ பக்தி யோகம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்லலாம் இல்லை வேறு ஏதாவது பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிருஷ்ணன் சொல்லுவார் நானும் ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன் அப்படின்னு ரைட்டா? ஸோ அவரும் பிஸியாக தான் இருக்கார். அதுக்கு மேலே அவர் வந்து நம்மளையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பரமாத்மாவா நம்ம மனசுலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் இதயத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, மனசில் இல்லை இதயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அந்த இதயத்தில் உள்ள பரமாத்மாவை வந்து நம்ம மனசுக்கு இழுத்துட்டு போகணும். ஸோ அதுதான் ஜபம் இல்லையா? ஸோ இதுதான் பரோதர்மோ. சவை பும்சாம் பரோதர்மோ எதோ பக்திர் அதோக்ஷஜே. இந்த பக்தி வந்து ஒருத்தருக்கு தான் வரும், அது வந்து அதோக்ஷஜா, பகவான் கிருஷ்ணர், வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே அவர்கிட்ட இருந்தால் வந்தவங்க. நம்ம எல்லாருமே அவர் மூலியமாக தான் வந்தோம் ரைட்டா? இதை விட்டுட்டு நான் வந்து இவங்களை வந்து நான் வர்ஷிப் பண்ணுறேன், அவங்கள வந்து வர்ஷிப் பண்ணுறேன், இவங்கள வர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது எல்லாமே சத்வகுணத்தில் இருக்கும், ரஜோகுணத்தில் இருக்கும், தமோ குணத்தில் இருக்கும். ஆனால் அர்ஜுனர் போர்க்களத்தில் வந்து எதை யூஸ் பண்ணார்? நிஸ்திரை குண்யோ,
இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்ட செயல், அது சரணாகதி, பகவானை நேசிப்பது. இப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் தயாரா? காலம்தான் பதில் சொல்லும். சரியா? அது உங்களுடைய இச்சை மூலியமாக அது உங்களுக்கே தெரிய வரும். கோயிலுக்கு வர்றது ஜஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறது கிடையாது. ரைட்டா? அவர் நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாமே தலையாட்டி பொம்மை கிடையாது. சரியா? அவர் உங்களுக்கு எது நன்மையோ அது உங்களுக்கு அவர் கொடுப்பார், அவ்வளோதான். அதுவும் இந்த பாரத வருஷத்தில் பிறந்தவங்க எல்லாருமே கோயிலுக்கெல்லாம் போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஜஸ்ட்டு சுண்டல் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. பகவான்னா யாருன்னு கேட்குறதே கிடையாது, இல்லையா? ஸோ நம்ம பிஸ்னஸ் சுண்டல் சாப்பிட்டு போகிறது கிடையாது. நம்ம பிஸ்னஸ் சீரியஸ் பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்? சரணாகதி. அவ்வளோதான். இதுதான் ஒரே நோக்கம். இதை தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ எவ்வளோ நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரணாகதி அடையிறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். அது தன்னாம கிரகணாதிபிகி. எவ்வளோ நான் ஜபம் பண்ணுறேன், கடவுளுடைய நாமத்தை எவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது சரணாகதி. சரியா? ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம், ஜென்ரலாக சொல்லுவோம் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீ டைமில் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரீ டைம் எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா நான் இந்த டைமில் நான் இது பண்ணணும், இந்த டைமில் இது பண்ணணும், இந்த டைமில் இது பண்ணணும்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் ஏதாவது ஒன்று பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு தான் ஆச்சாரியர் சொல்கிறாரு, இல்லை நீ உனக்கு ஃப்ரீ டைம்னு நீ ஒதுக்க மாட்ட, நான் உனக்கு சொல்கிறேன், நீ அதை பண்ணு. ஸோ அதுதான் 16 மாலை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணு, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் 16 மாலை ஜபம் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு சரணாகத்தினா கொஞ்சம் தெரிய வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அதுவும் நல்லா கேட்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே கேட்கணும். சொல்லி சொல்லி நம்ம கேட்கணும். மனசில் பண்ணக்கூடாது. ஏன்னா மனசே ஆல்ரெடி விபச்சாரி ஆயிடுச்சு, அடல்ட்ரேட்டட், கலப்படம் நிறையா இருக்குது மனசில். மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டோம்னா என்ன வரும்? ஹரே கிருஷ்ண மந்திரத்தோட எனக்கு இந்த பொண்ணும் பொருளும் வேணும், எனக்கு இந்த பிஸ்னஸை சாதிக்கணும், எனக்கு பாஸ் பண்ணணும், இது மாதிரி மைண்டு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹரே கிருஷ்ண மந்திரத்தோட அதுவும் சேர்ந்து கலப்படமாக வரும். ஸோ அதனால் நம்ம சொல்லி நம்ம அதை கவனமாக கேட்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரே. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு உங்களால் ஓகே 16 மாலை பண்ண முடியலையா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 மாலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், 2 மாலைக்கு போங்க, 3 மாலைக்கு போங்க, 4 மாலைக்கு போங்க. 12 மாதம், 1 வருஷத்தில் 12 ரவுண்டு டெய்லி சாண்ட் பண்ண ஆரம்பிங்க. கஷ்டம் கிடையாது, எல்லாமே ட்ரைனிங் பொறுத்து தான் இருக்குது. சரியா? நம்ம எதுக்கோ பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இதுக்கு பயிற்சி கொடுக்க முடியாதா? முடியும், உங்களால் முடியும். ஏன்னா கிருஷ்ணர் மனிதர்களால் பண்ண முடியாத கொடுக்கவே மாட்டார், கொடுக்க மாட்டார். சரியா? நம்ம எல்லாமே மனிதர்கள் தானே. ஸோ அதுக்கு தானே இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டெய்லி பண்ணணும். சரியா? ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அவரை போல சமமாக பாதிக்கிறதுக்கு நம்மளால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும்
கரெக்டு. ஸோ அதுக்காக வேண்டி தான் உங்களுடைய இச்சை காரணம். இச்சை ஏஷாம் து அந்தகதம் பாப்பம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம். பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. பகவானுடைய இச்சை அவருடைய இச்சை வேற, நம்மளுடைய இச்சை வேற. நம்ம அவர்கிட்ட தானே வந்திருக்கோம். ஸோ அவர் தானே, அவருக்கு தொண்டு பண்ணுறதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். அது இல்லாமல் இருந்தானே நம்ம இங்கே இருக்கோம். பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்த மோகேன பாரதா. பரத குல தோன்றலே, எதிரிகளை வெல்வோனே, விருப்பு வெறுப்பினால் உண்டான இருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர்வாளிகளும் மிகுந்த குழப்பத்துடன் பிறந்துள்ளனர். ஸோ விருப்பு வெறுப்பு, இது 7வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம் பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். அந்த இருமை என்னன்னா, பகவானுடைய சரணாகதியை கேட்காம இருக்கிறது இருமை. கோயிலுக்கு நீங்கள் பகவானுடைய புகழை கேட்கல, ஜஸ்ட் சுண்டல் சாப்பிட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா இருமை. சரியா? நீங்கள் கோயிலுக்கு வரலாம், பட் ஆனால் அந்த விருப்பு வெறுப்பு இருக்கு இல்லையா மனசில், அது மூலியமாக தானே நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுறீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பகவானுடைய சரணாகதியை உங்களை நான் நீங்கள் என்னை இவ்வளோ பார்த்துக்கிறீங்க, உங்கள் மேலே அவ்வளோ அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டிருக்கோமா? யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது இல்லையா? ஸோ நம்ம அந்த விருப்பு வெறுப்பை நம்ம விட்டுறணும். அதை கண்டிப்பாக அதை விட்டுறணும். விருப்பு வெறுப்பு, நம்ம விருப்பம் ஒரே ஒரு விருப்பம், பகவானை நேசிப்பது, அவ்வளோதான். வெறுப்பு அது நம்ம டிக்ஷனரியிலே கிடையாது. ஸோ அந்த இதுக்கு நம்ம கொண்டு போகணும். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச, இதுதான் பக்தர்களுடைய மைண்டு. சரியா? அவங்க யார் மேலேயும் அவங்க வெறுப்பு வச்சுருக்க மாட்டாங்க. பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள். வெறுப்பு என்பது யார் பக்தியில் இல்லையோ அவங்களுக்கு வரும். அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவர் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணத்துலேருந்து வெளியே போயிட்டார். இப்போ சுத்த சத்வத்தில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. சுத்த சத்வம் என்பது சரணாகதி. சரியா? கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே அவர் பண்ணுறாரு. அர்ஜுனர் அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு? தன் நாம கிரகணாதிபிஹி, என்னுடைய நாமத்தை நீ ஜபம் பண்ணு. அர்ஜுனருக்கு டிஃப்ரெண்ட்டு, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டு. நம்மளுக்கு கிருஷ்ணர் போயிட்டு நீயும் போயிட்டு சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. தர்ம நெறியை ஃபாலோ பண்ணு. அந்த தர்ம நெறி ஃபஸ்ட்டு தன் நாம கிரகணாதிபிஹி, அவ்வளோதான். சரியா? ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, विश्व गुरु श्रील प्रभुपाद की जय.